ஹாய் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். இன்னைக்கு நம்ம எந்த டாபிக்கை பத்தி பேச போறோம்னா, சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றது வெப்சைட் மூலியமாவும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றோம், ஆப் மூலியமாவும் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றோம். அது வேற ஏதாவது வழிகள்ல அந்த கம்ப்ளைண்ட்டை ட்ராக் பண்ண முடியுமான்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க சேனல்குள்ள போலாம். இப்போ சிஎம் செல்ல வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சிஎம் செல் வெப்சைட்ல இல்ல அந்த ஆப் மூலியமா வந்து கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்றாங்க. ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து வேற ஏதாவது மூலியமா வந்து அவங்க ட்ராக் பண்ண முடியுமா? ஆமா. அதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? 1100 ஹெல்ப்லைன் நம்பர் மூலமா நீங்க வந்து ம், கால் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷனோட ஸ்டேட்டஸ் நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ம், ஆனா, நீங்க வந்து உங்களுக்கு டைம் பீரியட்ஸ் குடுக்கணும். ம், நீங்க இப்ப அப்ளை பண்ணீங்க அப்டின்னா, அதுக்கு வந்து ஒரு 30 நாள் ஒரு டைம் லிமிட் நீங்க ம். குடுத்துட்டு, அதுக்கப்புறம் கேட்கணும். நீங்க இன்னைக்கு அப்ளிகேஷன் அந்த கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அடுத்த நாளே கால் பண்ணி, என்னுடைய கம்ப்ளைண்ட் என்ன ஆச்சு? என்ன ஆச்சுன்னு கேட்டா அது சரியா இருக்காது. ஸோ இப்போ ஒரு நீங் ம், நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணும்போது, கம்ப்ளைண்ட் நீங்க வந்து எல்லாம் பண்ணி முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரும். அந்த நம்பர கேட்டா தான் உங்களால அவங்க சொல்லுவாங்க. ம், நீங்க அந்த நம்பர் எதுவும் சொல்லாம நீங்க கால் பண்ணி, எனக்கு கம்ப்ளைண்ட் என்னாச்சுன்னா அவங்களுக்கு தெரியாது. ம், 1008 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான். ம், யார் கம்ப்ளைண்ட் தெரியாது. சோ ம், அது ஒரு விஷயம் இருக்கு. ம், 2வது இந்த டைம் லிமிட்டுக்கு அப்புறமா நீங்க கால் பண்ணணும். ம். அத விட்டுட்டு வந்து அவங்களுக்கும் நெறைய கால்ஸ் வந்துட்டு இருக்கும். நீங்க அடுத்த கரெக்ட். நாள்ல இருந்து கன்டினியூஸா டெய்லி ஃபோன் பண்ணி என்னாச்சு, என்னாச்சுன்னு கேட்டா பதில் வராது. ம், ம். டைம் குடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஏதாவது இருக்கு அப்டின்னா, நீங்க அத கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லன்னா உங்களுக்கு ஸ்டேட்டஸ் உங்களுக்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் மூலமாவோ, அந்த ஆப்லயோ இல்ல வெப்சைட்லயோ நீங்க பார்த்து கூட தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண உடனே ஏதாவது மினிமம் டைம் ஏதாவது இருக்கா? நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பாலாஜி. நார்மலா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, அது ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு 30 டேஸ்ங்கிறது மினிமம் எடுத்துக்கும். ம். ஓகே. அது வந்து மேண்டேட்டரி. ஓகே. சில கம்ப்ளைண்ட் வந்து ஒரு 15 நாள்ல, 10 நாள்ல கூட தீரலாம். சில கம்ப்ளைண்ட் வந்து 30 டேஸ் ஆகலாம். சில ம். ஏதாவது கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் இருக்கு. இல்லன்னா வேற ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகளா இருந்தா, அது கொஞ்சம் நாட்கள் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. சோ அந்த குறிப்பிட்ட டைம்ல நம்ம நம்ம அவங்களுக்கு குடுக்குற ஒரு நார்மலான ஒரு டைம் அப்படின்றது ஒரு 30 டேஸ் நம்ம வச்சுக்கலாம். ஓகே. சோ அது மேண்டேட்டரி ஆல்ரெடி வந்து ஜிஓலயே இருக்கு. ம். 30 நாட்களுக்குள்ள அவங்க அந்த அந்த பணிகள முடிக்கணும் அப்படின்றது ஜிஓ குடுத்திருக்காங்க. சோ ஓகே. அத பேஸ் பண்ணி நம்மளும் 30 டேஸ் அப்படின்னு சொல்றோம். அவ்வளவுதான். ஓகே. இப்போ சிஎம் செல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் வந்து ரிசால்வ் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ அந்த கம்ப்ளைண்ட்ட வந்து திருப்பி ஓப்பன் பண்ணி அவங்க ரைஸ் பண்ணணும்னா, அது பண்ண முடியுமா? இல்ல பண்ணலாம். எப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நீங்க ஜஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு கம்ப்ளைண்ட்லாம் குடுத்துட்டீங்க. உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு. ம். ஆனா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல அப்படின்ற பட்சத்துல, ம். உங்களோட அப்ளிகேஷன் நீங்க என் மனு அப்படின்றதுல ஆப்ஷன் இருக்கும். அதுல நீங்க ம். போயிட்டு உங்க அப்ளிகேஷன்ல போயிட்டு ம். அப்பீல் மேல்முறையீடு பண்ணலாம். ம். சோ அதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. ம். அவங்க ஏற்கனவே ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடு இல்ல அப்படின்ற பட்சத்துல, ம். நீங்க அப்பீல் பண்ணிக்கலாம். ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்ல ஓகே. அப்படின்னா நீங்க வந்துட்டு 1100 கால் பண்ணி, இந்த மாரி எனக்கு இது வந்து குளோஸ் பண்ணிட்டாங்க. பட் இது சாட்டிஸ்ஃபைடு இல்ல. அதனால அது வந்து ரீஓப்பன் பண்ணணும் அப்படின்னு கேட்டு, ம். அதன் மூலமா நீங்க வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்க திரும்ப உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாம். ஓகே. பட் இந்த ஆப்ஷன்ஸ் குடுத்திருக்காங்க. மோரோவர் சிஎம் செல் போனா ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிரும். ம். ரொம்ப ரேரா தான் அந்த மாரி ப்ராப்ளம்ஸ் சார்ட் அவுட் ஆகாம இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. இப்போ சிஎம் செல்ல கம்ப்ளைண்ட் ஒரு நபர் ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ப்ராப்ளம் வந்து ரிசால்வ் ஆயிடுச்சு. அவங்க ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். இப்போ அந்த சாட்டிஸ்ஃபைடு ஒரு ஃபீட்பேக் வந்து அவங்க ஒரு வெப்சைட்லயோ, அந்த ஆப் மூலியமாவோ குடுக்கணும்னு நெனச்சா, அது அவங்க குடுக்க முடியுமா அதுல? அதுல ஒரு ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. ம். குறை தீர்ப்பு தொடர்பான தங்களது அனுபவத்தை பகிர கிளிக் செய்யவும் அப்படின்னு ஒரு ஆப்ஷனே குடுத்திருக்காங்க. ஓகே. நீங்க அதுல கிளிக் பண்ணிட்டு நீங்க உங்களுடைய கமெண்ட்ஸ குடுத்துக்கலாம். ம். ம். உங்களுக்கு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் குடுக்கணும்னாலும், கழுவி கழுவி ஊத்தணும் அப்படின்னாலும் அங்க ஆப்ஷன் குடுத்திருக்காங்க. ம். ம். யூஸ் பண்ணிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. ஓகே. ஸோ இப்போ ஒரு நபர் வந்து சிஎம் செல் அந்த வெப்சைட்ல இல்ல அப்ளிகேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண போறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அத ரைஸ் பண்ணிட்டே இருக்கும்போது, அது ஒரு மாதிரி எரர் வருதுன்னு வச்சுக்கோங்க. எரர் வந்து திருப்பி அவரால கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ண முடியல. அந்த மாரி பட்சத்துல வந்து மக்கள் என்ன பண்றது? அது சர்வர் ப்ராப்ளம்னால இருக்கும். சோ ம். நீங்க அப்படியும் நீங்க போய் உள்ள லாகின் பண்றீங்க. பண்ணும்போது எரர் வருது. ம். அப்படி இல்ல அப்படின்னா, திடீர்னு அந்த பேஜ் ஸ்டக் ஆகி நிக்குது அப்படின்னா, ம். நீங்க ஒரு ஆப்ஷன் பண்ணலாம் என்னன்னா, வெளிய வந்துட்டு திரும்ப வந்து ரீலாகின் பண்ணலாம். ப்ரௌசர ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ஓகே. நீங்க வந்து லாகின் பண்ணலாம். இல்ல ஓகே. அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்துட்டு டோட்டலாவே வெப்சைட்ல இருந்து வெளிய வந்துட்டு ம். திரும்ப ரீஓப்பன் பண்ணலாம். ஓகே. சோ அது அப்படி பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. ம். சில நேரத்துல என்ன பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து டைரக்ட்டா நீங்க Google வெப்சைட்ல போயிருப்பீங்க. அதுல இல்ல அப்படின்னா, நீங்க வந்து Chrome ப்ரௌசர ஓப்பன் பண்ணி அதன் மூலமா நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ம். 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 முக்கியமா உங்களுக்கு இன்டர்நெட் சிக்னல் ப்ராப்பரா இருக்கா அப்படின்றத செக் அந்த இதுவும் பண்ணிக்கிறதுல செக் ஒண்ணும் தவறு பண்ணிக்கணும். கிடையாது. சோ ஓகே. அத பார்த்துட்டு திரும்ப ரீபூட் பண்ணிட்டு திரும்ப நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, ம். கம்ப்ளைண்ட் ரைஸ் உள்ள போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. முக்கியமா என்ன அப்டின்னா, அந்த சைட் வந்து நல்லா நல்லா தான் நம்ம வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறோம். சோ ம். முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு கமிஷன், ஊழல் ஏதாவது பிரச்சனைனால, சர்வர் நீங்க நார்மலா எல்லா போங்க ரேஷன் கடையில போனீங்கனாலே இருக்கும்.
ப்ரௌசர் நம்ம தம்ப்நெயில் வச்சுட்டு இருப்போம். அங்க இருக்கிறவங்களே கழுவி ஊத்துவாங்க. ப்ரௌசர் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு, சர்வர் கண்டிப்பா. டவுனா இருக்கு சர்வர் அப்படின்னு தான் பிரச்சனை. சொல்லுவாங்க. இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைடெக் டெக்னாலஜில வந்துட்டு ஒரு சர்வர் ஏன்னா அது எவ்வளவு மக்கள் யூஸ் பண்றது. இப்போ ஒரு ரேஷன் கடையில வந்து பாத்துட்டீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஒரு சர்வர் டவுன் ஆச்சுன்னா 10 நிமிஷம் வெயிட் பண்ணோம்னா எத்தனை பேர் 10 நிமிஷம் வெயிட் பண்ணுவாங்க? நமக்கு 10 நிமிஷமா இருந்தா பின்னாடி இருக்கிறவனுக்கு ஒரு 10 பேருக்கு பின்னாடி ஜாஸ்தியா போனா தான் 1 ஆகும். மணி நேரம் 2 மணி நேரம் வேஸ்ட் ஆகும். கண்டிப்பா. அப்படின்ற பட்சத்துல சர்வர் ஃபாஸ்டா இருக்கணும். அதுக்கான வேலைகளை வந்து தமிழக அரசு கண்டிப்பா செய்யும் நம்புவோம். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படின்னா அதை ரெக்டிஃபை பண்றதுக்கான நம்ம சொல்யூஷன் தான் சொல்லியிருக்கோம். கண்டிப்பா. எப்பவுமே உங்க இடத்துல பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா நீங்க லோக்கல்ல உங்க டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லோக்கல்ல இருக்கக்கூடிய லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நடவடிக்கைகள் இல்லை அப்படின்னா அடுத்தடுத்த நடவடிக்கை நீங்க ஹையர் ஆபீசர் போகும்போது சிஎம் செல்ல ஒரு ஆப்ஷனா யூஸ் பண்ணுங்க. எடுத்ததுக்கெல்லாம் நீங்க சிஎம் செல்லுக்கு போனீங்க அப்படின்னா அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்களுக்கு அதுக்கு என்ன ஒரு வேலை? வேல்யூ இருக்காது. கண்டிப்பா. வேல்யூ இருக்காது. சோ அவங்களே கேட்பாங்க. ஏன் நீங்க இந்த விஷயத்துக்கு எதுக்கு அங்க போணும்? எங்கள்ட்டயே சொல்லியிருக்கலாமேன்னு கேட்பாங்க. கரெக்ட். பொதுவாவே வந்து ஒரு ஹைரார்கி இஷ்யூ அப்படின்றது ஒரு பாலாஜி இருக்கும் பாலாஜி. இப்போ வட்டாட்சியர் கிட்ட ஒரு தகவல் அங்க போனாலே இந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ண முடியும். நீங்க நேரா போய் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரேட்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, இந்த கம்ப்ளைண்ட் எங்க ஃபார்வர்ட் ஆகும்? வட்டாட்சியர்ட்ட தான் ஃபார்வர்ட் ஆகும். ம். சோ அப்படின்னு இருக்கும்போது, இது என்கிட்ட கேட்டிருக்க வேண்டியது நீ அங்க தானே போன, அங்க பாத்துக்கோ அப்படின்ட்டு சில நேரம் கிளாஷ் சொல்லுவாங்க. வரும். இது ம். முக்கியமா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வரும். ம். லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல அவங்க கரப்டட் ஆபீசரும் இருப்பாங்க, நல்ல ஆபீசரும் இருப்பாங்க. நமக்கு அது தேவையில்ல. பட் அங்க வந்து நீங்க குடுக்கக்கூடிய கம்ப்ளைண்ட் அங்க குடுக்காம எஸ்பி ஆபீஸ்க்கு போனீங்கன்னா, அது அப்படியே எஸ்பி ஆபீஸ்ல இருந்து அந்த அதே போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வரும். அப்ப அங்க வரும்போது இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர் என்ன கேட்பாங்க? இந்த பிரச்சனைய என்கிட்ட தீர்த்துக்க. இங்க வராம நீ அங்க தானே போன, நீ அங்க போ அப்படின்னு துரத்துவோம். கண்டிப்பா. நடவடிக்கை எடுப்பாங்க 2வது ஒரு விஷயம். பட் நம்மள வந்து அப்படி த்ரெட்டன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்படின்னு இருக்கும்போது நீங்க அந்த ஹைரார்கிய பேஸ் பண்ணி முதல்ல லோக்கல்ல நீங்க கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுங்க. அடுத்தது அடுத்த கட்ட இல்லையா நீங்க சிஎம் செல்லுக்கு தாராளமா கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. இது கண்டிப்பா. பேசிக்கான இஷ்யூ. பெரிய இஷ்யூஸ் இருக்கு. இப்போ வந்து அந்த ஏரியால வந்து நெறைய த்ரெட்டன்ஸ் இருக்கு மக்களுக்கு. அப்படி இல்லன்னா வந்துட்டு இந்த மாரி போதைப் பொருட்கள் அதிகமா நடமாடுது. ரவுடிசம் இருக்கு அப்படின்னா, அப்ப நீங்க வந்து லோக்கல் பாடிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணீங்கன்னா, உங்கள வச்சு செஞ்சுட்டு போயிருவாங்க. ம். சோ அப்ப ம். வந்து நீங்க இத வந்து சிஎம் செல்லுக்கு தான் யூஸ் பண்ணணும். அது பெஸ்ட் ஆப்ஷனா தான் இருக்கும். ஓகே. ஏன்னா லோக்கல்ல இருக்கக்கூடிய சில நேரங்கள்ல நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது. சில நேரங்கள்ல நீங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த போலீஸ் ஆபீசரே வந்துட்டு இந்த மாதிரி உன்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்ஃபர்மேஷன் போக தான் செய்யும். ம். சரித்திர பதிவேடுகள் குற்றவாளிகள்னா அவங்களுக்கும் அந்த காவல் நிலையத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கார்ப்பரேட் ஆபீசருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும். கண்டிப்பா. வாய்ப்புகள் இருக்கு. நம்ம எல்லாரையும் குறை சொல்ல முடியாது. அதுக்காக அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இல்லன்னு நம்ம சொல்ல முடியாது. ம். ம். ஈவன் அட்வொகேட்ஸ் ரெகுலரா வந்து ஸ்டேஷனுக்கு போக வேண்டியது இருக்கும். ஈவன் இந்த சரித்திர பதிவேடு குற்றவாளி இந்த அட்வொகேட்டுக்கு கிளையண்டா இருக்கும். மேபி ஓகேவா? இருக்கலாம். சோ ம். அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குன்னு அட்வொகேட்ட சொன்னாலும், அட்வொகேட் அவர்ட்ட சொல்லாமலா இருப்பாப்ல. சோ அந்த கண்டிப்பா. பிரச்சனைகள் இருக்கு. சில கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் தலபோற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்க டைரக்ட்டா சிஎம் செல்லுக்கு கொண்டு போலாம். ம். உங்களுடைய பெர்சனல் இஷ்யூஸ் உள்ளாடி இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள வந்து தீர்க்கிறதுக்கு முதல்ல நீங்க லோக்கல் பாடிய கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்தடுத்து போனீங்கன்னா, சிஎம் செல்லுக்கும் ஒரு பர்டன் குறையும்ல. ஸோ கண்டிப்பா அந்த ப்ரொசீஜரா போனா, கொஞ்சம் அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கவும் செய்யும். இந்த மாரி ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வராம இருக்கவும் செய்யும். ஸோ கண்டிப்பா மக்கள் இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, சிஎம் செல் அப்ளிகேஷன் மூலியமாவும், இல்ல வெப்சைட் மூலியமாவும் வந்து, இல்ல அதர் சோர்ஸ் மூலியமாவும் எப்படி ஐடென்டிஃபை பண்ணி கம்ப்ளைண்ட் தெரிஞ்சுக்கிறதுன்றத பத்தி இந்த வீடியோல பார்த்திருப்பாங்கன்னு நம்ம நம்புறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நோ யுவர் இன்ஃபர்மேஷன் சேனல். நன்றி, வணக்கம். வணக்கம்.